திடீர்னு உங்க அம்மா வேலைக்கு போறாங்க, உங்க அப்பா சமைக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லடி. நீ ஒரு விதம்னா அவங்க 2 பேரும் இன்னொரு விதம். அவங்க 2 பேரும் அப்படிதான். எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? ஆமா அனு, நானும் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். ரியலி மேட் ஃபார் ஈச் அதர். நானும் சூர்யா சாரும் இப்படி இருப்போமா ரம்யா? ஐயோ சாமி, என்ன விட்டு ப்ளீஸ். அனு சரிடி, வா போலாம். ஐயோ அம்மா கடவுளே, முடியல. எப்படிதான் சுப்பு பஸ் ஏறி ஏறி போய் வேலைக்கு போதோ. அதுவும் நாள் பூரா நின்னுகிட்டு வேற இருக்கணும். ஒரே நாள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சுப்பு. ஐயோ, ஒரு நாள் நின்னதுக்கு காலு இந்த வலி வலிக்குதே. சேலையை எடுத்து வச்சு காமிச்சு காமிச்சு அதை மடிச்சு மடிச்சு வச்சு சேலையே பிடிக்காம போயிடும் போல இருக்கே. அப்பப்பா, இனிமே அந்த கடை பக்கமே போயிடக்கூடாதுப்பா. சுப்புக்கு தான் இதெல்லாம் சரியா வரும். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே சுப்பு கிரேட்டு தான். அம்மா, ஐயோ அம்மா மகவாயி. என்ன புஷ்பா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? டீ போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சாப்பிட்டியா சுப்பு? அதோடு என்னமோ சாப்பிட்டேன் நான். கடையில வேலை ரொம்ப கஷ்டமா இருந்ததா? கடையில இவ்வளவு வேலை இருக்கும்னு நிஜமாவே எனக்கு தெரியாத சுப்பு. எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு புஷ்பா. மனசே கேட்கல. நான் போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வேணான்னு சொல்றல சுப்பு. ஒரு நிமிஷம் உட்காரு, எனக்கு உங்ககிட்ட பேசணும். கடை வேலை இவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சதும் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எப்படிதான் கால் கடுக்க ஒரு நாள் பூரா நிக்கிறியோ, அதுவும் அந்த கூட்டத்துல பஸ்ல போய் வந்து அப்பயும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி எங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசுற? ரொம்ப பாவம் சுப்பு நீ. ஐயா, இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? என் வேலையெல்லாம் கஷ்டமே இல்ல புஷ்பா. நீ செய்யற வேலை இருக்க, ஐயோ சத்தியமா சொல்றேன், யாராலையும் அந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் விடு சுப்பு. கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட மூஞ்சி காட்டாம சண்டை போடாம எப்படித்தான் நீ விக்கிறியோ சுப்பு. நிஜமாவே நீ கிரேட் சுப்பு. இதுல இருந்து என்ன புரியுது? நான் செய்யற வேலை எனக்கு ஈஸி, நீ செய்யற வேலை உனக்கு ஈஸி. சோ அவங்களுக்கு எந்த வேலை ஈஸியோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஐயோ, ரொம்ப வலிக்குதா சுப்பு? சின்ன காயம்தான், ஆனா ரொம்ப வலிக்குது. ஐயோ, ஆனா சொன்ன சொல்ல இருந்து மீற மாட்டான் இந்த சுப்பிரமணி. இன்னைக்கு குக்கிங் டிபார்ட்மெண்ட் எந்த தானே, அதனால நான் தான் என் கையால சூடா ஒரு டீ போட்டு தந்தே ஆகணும். ஓகே? டெய்லி இந்த வேலையெல்லாம் எப்படிதான் செய்யறியோ? பால் கூட ஊத்த வரல பாரு எனக்கு. அனு வரலையா சுப்பு? அவ அப்பவே வந்துட்டா. ரம்யாவை பார்க்க போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள என் பொண்டாட்டிக்கு என்னதான் இந்த மாதிரி கதைபரம் பண்ணாலும் சூடா ஒரு இஞ்சி டீ போட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீ டீ போட்டு சீக்கிரம் வா. எனக்கு உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். கை ரெண்டு பரபரப்பறாங்குது. டேய், யாரோ என்ன கடத்திட்டு வந்தது? ஏன்டா என்ன கட்டிப்பட்டு வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா, உங்களுக்கு என்ன வேணும்? இது மட்டும் பக்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா தண்ணி கொடுங்கடா. தமிழ் தெரியுமா தெரியாதா? டேய், ஹிந்திக்காரங்களாடா நீங்க? मुझे पानी चाहिए, तुम लोगों के पास के बुलाओ. உங்க பாஸ் தண்ணி கூட தரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா? எவன்டா அவன்? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. ஏய், வர சொல்லுங்கடா. ஏய்,
என்னடா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தரீங்க? உங்களெல்லாம் எது புரியுதோ இல்லையோ, பக்கத்துல வந்தா நான் உதப்பேங்கிறது நல்லா புரியுதுல்ல? கண்ணியே உள்ள பயம் தெரியுதுன்னா உங்களெல்லாம் இங்க விட்டுட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு நிக்கிறானே உங்க பாஸ், அவன் கண்ணுல எவ்வளவு பயம் இருக்கும். டேய் வாடா வெளிய வாடா. இவ்வளவு பயப்படுறவன் ஏன்டா என்ன தூக்குன? சப்பையாட்டம் பின்னாடி இருந்து கிட்னாப் பண்ணியே, வெக்கமா இல்ல? தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து தூக்கி இருக்கும். அப்ப தெரிஞ்சிருக்கும்டா இந்த சூர்யா யாருன்னு. தைரியம்னா என்னன்னு நான் உனக்கு காமிக்கிறப்ப. வாடா வெளிய வாடா. உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இப்படி நிக்க வச்சிருக்கானே, அவன் கிட்ட போய் சொல்லுங்க. கைய கட்டி போட்டிருந்தாலும் அவன் கண்ணுல ஒரு பொட்டு பயம் கூட தெரியலன்னு. கட்டி போட்டுட்டா பயந்து போய் ஐயா சாமின்னு கெஞ்சுவான் நினைச்சான் உங்க பாஸ். இதெல்லாம் இங்க நிக்க வச்சிருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், இந்தியாவே கலங்கடிக்கிற டானா கூட இருக்கட்டும், 20 வருஷம் ஜெயில இருந்துட்டு என்ன கொல்ல வந்திருக்கிற அந்த சுரேந்திரா கூட இருக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா சூர்யாடா, சூரிய பிரகாஷ். வாடா வெளிய. டேய் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு உள்ளதானே நின்னுட்டு இருக்க? வாடா வெளிய. நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாடாயா முன்னாடி. வாடா பங்கஜ். மியாவ் மியாவ். No, Mansi. Yes, I'm sure about it. நான் பார்த்தது ப்ரோயின்லா தான். No way, Mansi. நீ யாரையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்க. Come on, Mansi. He's in London. அம்மா ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னப்பா மான்சி என்ன சொல்றான்னு கேளுங்க. என்ன சொல்ற? இவன் இன்னைக்கு அண்ணனை பார்த்தாலாம். சூர்யா சேஃபா இருக்காமா? இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாதுமா. சாரி. பார்த்தாளா இல்ல? நான் பார்த்தேன். வெயிட் மான்சி, பார்த்தேன்னு சொன்னா மட்டும் போதாது, தெளிவா சொல்லணுமா? அம்மா அண்ணன் 2 வீலர்ல போனதை இவ பார்த்தாலாம். டி-ஷர்ட் வேற போட்டிருந்தாரா? அம்மா இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சொல் கிராப் மான்சி. Nobody can believe this. நீ இவ்ளோ சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லல சந்திரா. Why you overreacting like this? ப்ரோயின்ல ஒரு பொண்ணு கூட இருந்தாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இவ்ளோ கஷ்டமா? அப்ப அது நிச்சயமா சூர்யாவா இருக்காது, விடு. இத நீ சொல்லவும் நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் மான்சி. ஆனா சூர்யா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்ன பாரு, அப்ப தெரிஞ்சிடுச்சு அது சூர்யா இல்லன்னு. இங்க வேற அம்மாவே சொல்லிட்டாங்க, போதுமா? அம்மா நல்ல ஐ டாக்டரை பார்த்து மான்சியை செக் பண்ணணுமா? ஏன்பா அவளை கிண்டல் பண்ற? இல்லம்மா, இந்த ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது. சந்திரா, இன்னும் எத்தனை நாள் இதே டயலாக் சொல்லி ஊரை ஏமாத்துவ? நீ பாத்திருக்கியா 7 பேரை? அட்லீஸ்ட் ஒருத்தனை. மான்சி, அவனை ஏன் திட்டுற? நீ பார்த்த ஒருத்தன் அசப்ல சூர்யா மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதான் நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. எக்ஸாக்ட்லிமா, இதுதான் நானும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் கடைசியா இந்த வீட்ல என்னதான் லூஸ் ஆக்குவீங்கன்னு. நீங்க 2 பேரும் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஐ அம் லீஸ்ட் பாதர். நான் பார்த்தது ப்ரோயின்லா தான், அவரை மாதிரி இருக்கிற வேற யாரும் இல்ல. மான்சி, டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்தான், சரி ஒத்துக்கிறேன். பைக்ல வந்தா அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்ன பாரு, அத மட்டும் நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? You're becoming old and old, mom-in-law. வெயிட். ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருந்தா சூர்யா கூட நிஜமாவே ஒரு பொண்ணு இருந்திருந்தான்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது மான்சி.
சூர்யா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு கேட்கவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் உண்மையா இருந்தா அம்மா மகமாயி மான்சி சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். அம்மா, அண்ணனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லாதான் இருக்கும்லம்மா. கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே அவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் சந்திரா. ஆமாம்மா, நானும் பார்த்துருக்கேன். நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். நீயாவது அவனுக்கு புரிய வை சந்திரா. ஷோமா, ஐ ட்ரை மை பெஸ்ட். சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா. பாய். ம். ஏண்டா இந்த எக்ஸாம் டைம்லயும் அனு சூர்யாவை பார்க்க போனாலாடா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இன்னைக்கு காலேஜ் லைப்ரரிக்கு புக் ரிட்டர்ன் பண்ண போனா, அவ்வளவுதான். 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 என்னாச்சுன்னு சொல்றேம்மா, நீ முதல்ல போய் குடிக்க காஃபி எடுத்து வா. எனக்கு காஃபி. இந்த பறக்காத. என்ன குடும்பம் இது? இந்த சுப்பு இருக்காருல, சுப்பு பொம்பளை மாதிரி குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்க வந்துட்டாரு. புஷ்பா என்னடானா ஹேண்ட்பேக்க மாட்டிக்கிட்டு வேலை இருக்குன்னு கடைக்கு போயிட்டா. அந்த மேடம் இருக்காங்கல்ல, அனு மேடம், இதுதான் சாக்குன்னு சூர்யா கூட ஊர் சுத்த போயிருப்பா. அத்தை, அது உங்களுக்கும் தெரியுமா? பைத்தியக்கார பையன் மவன அப்புறம் வச்சுக்கிறேன். ஆத்தாக்காரி அந்த பக்கம் போனா அப்பங்காரன் இந்த பக்கம் போறான். இதெல்லாம் என்ன பொழப்பம்? அத்தை, மகளை பத்தி இந்த பழமொழியில ஒண்ணுமே வரலையே. விநாசகாலி விபரீத புத்தி. நீ பாத்துக்கிட்டே இரு ரஞ்சனி. அந்த குடும்பத்துக்கு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு. அந்த சுபுவ இந்த ஊரே பார்த்து சிரிக்க போகுது. அப்ப தெரியும் அந்த ஆளுக்கு, ஐயோ ரகுபதி தலையா அடிச்சுக்கிட்டாரே, நாம கேட்கலையேன்னு. நீ எப்பப்பா தலையில அடிச்சுக்கிட்ட? நான் பார்க்கவே இல்லையே. அடுத்த தடவை அடிச்சுக்கும் போது சொல்லுப்பா, எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு. இவனை விடுங்க, சும்மா இரண்டா. இல்ல ரஞ்சனி, இவ்வளவு நடக்குது, ஏதாவது தெரியுதான் பாரு அந்த சுபுவுக்கு. நீ என்ன வேணா சொல்லு ரஞ்சனி, சரியான லூஸ் அந்த ஆளு, ஏமாளி பையன். சரி, அந்த ஆளை விடு. அனு படிச்சவ தானே, அவளுக்கு புத்தி வேண்டாம்? இப்படியா ஒரு ஆம்பளையோட கண்ட நேரத்துல ரோடெல்லாம் சுத்திட்டு தெரியுது? ஏன் ரஞ்சனி, அவளை சொன்ன இவனுக்கு ஏன் கோபம் வருது? ஃப்ரெண்டாமா. டேய், நைட்டு சோத்துக்கு இங்கதான் வரணும், அப்ப இருக்குடா உனக்கு. உட்காருங்க சார், நிக்கிறீங்களே என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கால் வலிக்க போகுது, உட்காருங்க சார். டேய், சாருக்கு குடிக்க ஏதாவது கொடுக்குறா. ஆக்டிங் ஓகேவா பங்கஜ்? பாவம், ஆள் வச்செல்லாம் கடத்திருக்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லு, நான் வேற மாதிரி நடிக்கிறேன் பங்கஜ். ஐயோ, அப்படி பார்க்காதடா, பயமா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம். இந்த எனக்கு பின்னால இருந்து கர்ச்சிப்ல மயக்க மருந்து வச்சவன் வேண்டா. அட பாவி, கர்ச்சிப்பே போதுமே. குளோரோஃபார்ம் எதுக்கு? என்ன ஸ்மெல்டா அது? சூர்யா, உன் காமெடி எல்லாம் போதும். தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்தாலும் இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை. இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? குளோரோஃபார்ம் என்ன, டெம்போ என்ன, கட்டி போட்டது என்ன? அப்பா, சினிமா தோத்துச்சுரா போ. ஆனா பங்கஜ், இந்த பழைய பங்கஜ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐ லைக் இட். ஆனா அதுக்கு எதுக்குடா இத்தனை ஆளு?
சாதாரண ஆளா இருந்தா ஒருத்தன் போதும். முதலாளி என்ன சும்மாவா? அதான் பங்களால அத்தனை பாடி கார்ட்ஸ் இருந்தாலும் பீசாக்காரனை கட்டி போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ல போன பாரு. ஒத்துக்கிற சூர்யா, நீ கில்லிதான். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். நக்கலா இருக்காடா சூர்யா உனக்கு? என் டென்ஷன் கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? ஒண்ணு ஐயோ வேணாம். ஏய் அடிக்காத. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? சும்மா ஆக்டிங். ஹலோ பங்கஜ் சார் சொல்லுடா. கடத்துனா சரி, கட்டி போடணுமா? ஓ சாரி. பார், உன்னை பத்தி தெரியாதவனா இருந்திருந்தா உன்னை கடத்திட்டு வந்து அடைச்சு மட்டும் தான் வச்சிருப்பேன். நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதான் கட்டி போட்டேன். ரியலி சாரி. இந்த சூர்யாவை பிடிச்சு நிறுத்துற சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல பங்கஜ், உன்னை தவிர. எனக்கும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்களே முதலாளி. நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தா இவ்வளவு அவஸ்தையும் வந்திருக்காதே. நீ தேவையில்லாம பயப்படுற பங்கஜ். நான் வெளியே போக வேண்டிய அவசியம் வந்தா நிச்சயம் போவேன் சொன்னேன். 1000 சமாதானம் சொன்னாலும் பங்கஜோட பேச்ச சூர்யா மீறுவாங்கிறது தான் நிஜம். டேய், உன்னை பிடிச்சு வைக்கிற சக்தி எனக்கு இருக்குன்னு நீ சொல்றது பொய் சூர்யா. சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் பேசக்கூடாது. நான் என்னைக்கும் பொய் சொல்றதில்ல பங்கஜ். பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றது பொய் சொல்றவனுக்கும் பொருந்தும், பொய்யே சொல்லாதவனுக்கும் பொருந்தும். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் பங்கஜ்? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் சொன்ன. அதாவது உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பொய்யன் அதானே? நீ ஒருத்தன் இல்லடா, இந்த நாசமா போன காதல்ல எல்லாருமே பொய்யனுக்கு தான். பங்கஜ் என்ன மிரட்டுற? உன் உயிரை பணைய வச்சு இப்ப அந்த பொண்ணை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அதுவும் இந்த பீஸா பாய் கெட்டப்ல. எந்த கடவுள் காப்பாத்துச்சோ பத்திரிக்கைக்காரன் கண்ணுல மட்டும் நீ பட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். லண்டன் போக வேண்டிய சூரிய பிரகாஷ் லவ் பாயாக ஊர் சுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் நியூஸ்ல போட்டு கிழிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு பேரும் சேர்ந்து நாரி இருக்குண்டா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. கஷ்டம் எல்லாம் மாறுமம்மா, கவலை எல்லாம் தீருமம்மா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. ஆயிரம் கண்ணுடையார் அகிலாண்ட ஈஸ்வரி வந்திருக்கா. அகிலாண்ட ஈஸ்வரி வந்திருக்கா தாயி. ஆயிரம் கண்ணுடையார் அகிலாண்ட ஈஸ்வரி வந்திருக்கா தாயி.